எங்க அப்பா அரசியல் இல்லைன்னா, எங்க அப்பா பேர் குப்புசாமிங்கண்ணா, விவசாயம் பண்றாரு. சொல்றேன் கேளுங்க. எங்க அப்பா பேர் கருணாநிதி இல்ல, அவர் 6 டைம் எம்எல்ஏவா இல்ல, 7 டைம் எம்எல்ஏவா இல்ல. எங்க அப்பா தோட்டத்துல ஆடு மாடு மேய்ச்சு விவசாயம் பண்றாரு, ஒரு பையன் நானு. அதனால நான் ஜெயிக்கிற கொஞ்சம் நேரம் ஆகுங்க. படிப்படியா ஒரு படியா ஏறித்தான் ஜெயிக்க முடியும். எங்க அப்பா கருணாநிதியா இருந்தா நானும் ஜெயிச்சிருப்பேன். ஆனா எங்க அப்பா குப்புசாமி எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு? குப்புசாமி என்ன சொல்லி கொடுத்திருக்காருன்னா, தம்பி மெதுவா போ, நியாயமா போ, நேர்மையா போ, நீ ஒரு நாள் ஜெயிப்பேன்னு தான் குப்புசாமி எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. கனிமொழி அக்கா சொல்லியிருக்காரு, அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து விலக வேண்டும். ஒருவேளை கனிமொழி அக்கா பிஜேபிக்கு வர மாதிரி இருந்தா பரிசீலனை பண்றேன். கூட்டணி ஆட்சி எங்களுக்கு புதிது இல்லைங்கண்ணா. அடல் பிகாரி வாஜ்பேயி அவருடைய காலத்துல ஒரு அற்புதமான கூட்டணி ஆட்சியை நடத்தி காட்டியவர்கள் நாங்கள். இந்த முறை எங்களுடைய கூட்டணி கட்சிகள் கிட்டத்தட்ட 50 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு வர்றாங்க, முக்கியமானவர்கள். ஆனால் எங்களால் ஒரு அற்புதமான 5 ஆண்டு கால கூட்டணி ஆட்சி கொடுக்க முடியும் என்று நம்புகின்றோம். அதுல 2 முக்கியமான தலைவர்கள், திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள், திரு நிதிஷ்குமார் அவர்கள் இணைந்து எங்க விஷனை ஷேர் பண்ணி எங்க கூட நிக்க போறாங்கன்னா, ஆனால் எங்களுக்கு இது புதிதில்லை. ஏற்கனவே சொன்னது போல கூட்டணி ஆட்சி மிக திறமையாக சிறப்பாக எங்களால் நடத்தி காட்ட முடியும் என்பதை நரேந்திர மோடி ஐயா காட்டுவாங்க. 10 ஆண்டு காலமாக ஆட்சி எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தாங்க ஆட்சி நடக்கும். அதுல எந்த விதமான மாற்றமும் இருக்காது. கூட்டணி ஆட்சிக்காக பாரதிய ஜனதா கட்சி தன்மையை மாற்றிக்காதுங்கன்னா, எல்லோருமே அரவணைத்து 10 ஆண்டு காலமாக செய்த அதே சாதனையை மறுபடியும் செய்வாங்க. 2 தலைவர்களும் டெல்லியில் இருக்கிறாங்க. 2 தலைவர்களும் என்டிஏ மீட்டிங்ல பங்கேற்றுக்கிட்டு இருக்காங்க. 2 தலைவர்களும் ப்ரீ போல் அலையன்ஸ் எங்களோட வந்தவங்க. 2 தலைவர்களும் எலெக்ஷனுக்கு பின்னாடி அலையன்ஸ்க்கு வரல. 2 தலைவர்களும் குறிப்பாக நிதிஷ்குமார் அவர்கள் எனக்கு அது வேண்டாம் என்று சொல்லி வந்தவர். இந்தி கூட்டணியை ஆரம்பத்திலே உருவாக்குவதற்கு காரணமான நிதிஷ்குமார் அவர்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு எங்களோடு வந்து இணைஞ்சவங்க. அதே போல சந்திரபாபு நாயுடு அவர்கள் தேர்தலுக்கு முன்பு எங்களோடு வந்து கூட்டணி ஃபார்ம் பண்ணார். ஆனால் நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இட்ஸ் a ப்ரீ போல் அலையன்ஸ். இது வந்து அலையன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் இல்லைங்கண்ணா. தேர்தலுக்கு மத்தியிலே நாங்கள் இணையவில்லை. அதனால் இது நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய கூட்டணிங்கண்ணா. ஆனா எந்த விவகாரமும் யாருக்கும் கை கொடுக்கும் என்று யாரும் சொல்ல முடியாதுங்கண்ணா. உதாரணத்திற்கு ஓட்டு போடுற மக்கள் பல விஷயத்தை பார்த்து ஓட்டு போடுறாங்க. தமிழ்நாட்டினுடைய தன்மை வேறு, கர்நாடகாவினுடைய தன்மை வேறு. இதே நீங்க தெலங்கானால பாருங்க, பாரதிய ஜனதா கட்சி 4 இடத்துல இருந்து 8 இடத்துக்கு வந்திருக்கு. கர்நாடகால காங்கிரஸ் ஆளுகின்ற காங்கிரஸ் அவ்வளவு வலிமையான காங்கிரஸ் இருந்தும் பாரதிய ஜனதா கட்சி 22 ஜெயிச்சிருக்கு. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை இந்த தேர்தலில் ஒரு மாநிலத்தில் ஒரு விதமான பிஹேவியர் இருக்கு. ஆனால் மக்களை பொறுத்தவரை லோக்கல் பிரச்சனையை பார்த்தாங்க, அந்த மாநிலத்துக்கான பிரச்சனையை பார்த்தாங்க, தேசிய பிரச்சனையை பார்த்தாங்க, பல விஷயங்களை பார்த்து கலந்து வாக்களித்திருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. ஆனா தமிழகத்திலிருந்து எல்லோருக்கும் கொடுத்திருக்கக்கூடிய பணி, அடுத்து 2026 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு இங்கே உழைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பணிகள். இப்ப அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினராக தான் இருக்கிறாங்க. அவங்க நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முக்கியமான ஒரு வேல்யூபிள் மெம்பர். அவங்க இருக்கிறாங்க, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வருகின்றதெல்லாம் வருகின்ற காலத்துல பொறுத்திருந்து பார்ப்போம்.